ஏய் என்ன எனக்கே கண்டிஷனா? மோடிக்கிட்ட பண்ணியா, அமித்ஷாட்ட பண்ணியா? கரூரில் இருந்தது வந்து பிஞ்சும் பூமா இருக்குது. பிஞ்சும் பூமா குழந்தைகள் வந்தபோது காப்பாற்றுறதுக்கு போகணும். கள்ளக்குறிச்சி என்பது வந்து சாராயம். கள்ளச்சாராயம் குடிக்காதடான்னு சொல்கிறோம். நம்ம கோவத்தில் சொல்லுவோம்ல, இல்லை குடிக்காதன்னு சொல்கிறதோட அரசினுடைய கடமை முடிஞ்சிருது. கள்ளச்சாராயம் காய்ச்சாதரான்னு அவனை சொல்கிறான், குடிக்காதரான்னு இவன் சொல்கிறான். அதுக்கு நான் உட்காந்துக்கிட்டு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படியே தூக்கிட்டு. அதுக்கு இதுவும் ஒன்றா மகாபலிபுரத்தில் ஒன்றாலும் நடத்த முடியுதில்ல, ஏன் இதே மாதிரி கரூர் நடத்த முடியல? நெருக்கடி கரூர் தான் வரும். மகாபலிபுரம் என்ன இதில் மலேசியாவில் அமெரிக்காவில் இருக்கா? இங்கே மட்டும் சாக மாட்டான். இங்கே ஒருத்தனா செத்தானா? நீ என்ன சொல்லி உங்கள் மேலே வழக்கு போட்டார் என்ன சொல்கிறீங்க? ஏய் என்ன சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் என்ன இருந்தால் என் மேலே போடுங்க, எங்கள் ஆள் மேலே போடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன் சார் விஜய் மேலே போடாமல் ஆளுங்க மேலே மட்டும் போட்டுருக்கீங்க? நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? இறந்தவொடனே இருந்து அங்கேயே தங்கியிருக்கணும், இல்லை கரூர்லேயே திருச்சியில் தங்கியிருக்கணும். அங்கே போலீஸ் தான் இருக்க விடல, உடனே போலீஸ் தான் அனுப்புனாங்க அப்படின்னு. சரி, போலீஸ் பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்களை ஓட சொன்னாங்களா? மெட்ராஸில் ஓட சொன்னாங்களா? சீக்கிரம் ஓடி போயிருங்க சார், யாராவது உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? ஏன் போடுறாரு இதுக்கு? ஒரு பொண்ணு பாருங்க, உங்களை திருப்பக்கலட்டி அடித்ததை விட அசிங்கமாக அடிச்சிருக்கா, விளக்கமாத்தால் அடிச்சிருக்கா. நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு இவ்வளோ ரூபா நஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஒரு அசிங்கம் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் எழுதிய வந்து வாங்கியிருக்காரு. அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அழுது கையில் வந்து எழுதி வாங்கியிருக்காரு. இது கூட நீதிமன்றத்திலேருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக, சிபிஐ விசாரணையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் பண்ணாரே தவிர. பிஎம், உனக்கு நான் கூட்டணிக்கு வரவில்லை என்று உனக்கு கோபம் இருக்கிறதா? இருந்தால் என் மீது வழக்கு போடு. இதோ இருக்கிறேன், ஆபீஸில் தான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை கைது செய். அதை விட்டு என்னுடைய ஆட்களை எல்லாம் என்னுடைய அலுவலகத்துக்கு நீ வருவதா கேட்க வேண்டியதானே? அப்படி தானே கத்தி கத்தியானே பேச வேண்டியதானே? அதர்ஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக திமுகவின் வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றி சார். சார், இப்போ கோவையில் நடந்த அந்த மாணவிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தான் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. எதிர்க்கட்சிகள் இதை பெருசாக எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. தொடர்ந்து திமுக அரசில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு, இப்போ இங்கே கோவையில் நடக்குதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன சார் உங்களுடைய விளக்கம் என்ன, திமுகவினுடைய விளக்கம்? அதாவது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன், முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்னா பேர் தான் ஒன்றா இருக்கும் வழி, இந்த ஊருக்கும் அந்த ஹோட்டலுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் கட்சி அப்படி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் ஆளுது. அங்கே வந்து நிர்வாணமாக நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மணிப்பூரில், டெல்லியில் வந்து பேருந்து நிலையத்திலே வந்து கற்பழிக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும். ஆனால் இந்த கலாச்சாரம் என்பது உலக அளவில் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஆனால் இது எங்கோ ஒரு நகரத்தில் பிரபலமான இடத்துல நடக்கலை. விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு இருண்ட பக்கத்தில் ஒரு 11 மணிக்கு நடந்திருக்கு. அந்த நேரத்தில் இருண்ட பகுதியிலலாம் போலீஸ்காரன் போய் படுத்தே கிடக்கணும்னு எதிர்பார்க்க முடியும். ஆனால் தப்பு நடக்கிறத கண்டுபிடிக்க தான் வேணும். அரசாங்கத்துக்கு நான் வந்து உதாசீனப்படுத்தி ஒதுங்கலை. அதே நேரத்தில் 3 பேரை வந்து உடனடியாக சுட்டு பிடிச்சிருக்காங்க. எப்போயுமே தப்பு உடனே பிடிக்கிறதில்ல. 13 பேரை வந்து தூத்துக்குடியில் சுட்டாங்க. இது வரைக்கும் யாரை கைது பண்ணாங்க என்னென்னு எனக்கு தெரியாது. எனக்கு குறி வச்சு தான் கொண்டாங்க. பொதுமக்கள் போடல, யார் யார் ஆர்ப்பாட்டத்தில் இருந்தாங்களோ ஆர்ப்பாட்டத்தில் தீவிரமானவங்களாக பார்த்து சுட்டாங்க. சுடும்போது பொதுமக்கள் சாகிறதுங்கிறது வேறு. ஆனால் சுடப்பட வேண்டியவெல்லாம் தீவிரவாதியாக தலைமை தாங்கணுன்னா பார்த்து போட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாருல, கேபி ராமலிங்கம் பண்ணார். கேபி ராமலிங்கத்துடைய தம்பி பழனிவேல் இறந்தார், இன்ஸ்பெக்டர். இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கலையே அவங்க. எங்களை விட்டு தள்ளுங்க. நீங்கள் 13 பேர் சுட்டு கொண்டு அந்த டிவியில் பார்த்துட்டு உட்காந்த மாதிரி உட்காந்துட்டுல தளபதி கிட்டன்னு இறங்குறாரு. நடவடிக்கைகள் இந்த நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்குல்ல. நீங்கள் ஒரு 41 பேர் சாகிற அளவுக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா உடனே நேரடியாக புறப்பட்டு தலைமைச் செயலகத்துக்கு போகிறாரு, போய் உட்கார்றாரு. அங்கேருந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மருத்துவர்களுக்கும் ஃபோனை போகிறாங்க. ஆனால் அங்கேயும் அந்த விமர்சனம் வருதில்ல சார், கரூருக்கு கிளம்பி போகிற முதல்வரோ அமைச்சர்களோ கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு. அதே நான் சொல்கிறேன், கரூரில் இருந்தது வந்து பிஞ்சும் பூமா இருக்குது. பிஞ்சும் பூமா குழந்தைகள் வந்தபோது காப்பாற்றுறதுக்கு போகணும். இங்கே இந்த தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவ அதிகாரிகளை, ஓ சிஎம்ஏ போகிறாரா, 2 ராத்திரியில் சிஎம்ஏ வர்றாரா, நம்மளும் போவோன்ட்டு வந்தாங்க. அதனால தான் மருத்துவமனைக்கு வந்த 111 பேரில் ஒரே ஒரு ஆள் தான் இறந்தாங்க. பாக்கி யாரும் சாகலை. 40 பேர் செத்து வந்து வெளியில் செத்தாங்க. ஆக வந்து தீவிரமான புரட்சி பண்ணதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் தண்ணி இல்லாமல் செத்துருக்கிறான், போனால் காப்பாற்ற முடியும், இன்னும் நிறைய பேரை காப்பாற்றலாம், இவங்களுக்கு பாடியை கொடுத்து அடக்கம் பண்ணலாங்கிறக்காக தான் அவர் வேகமாக பண்ணார். கள்ளக்குறிச்சி என்பது வந்து சாராயம். கள்ளச்சாராயம் குடிக்காதடான்னு சொல்கிறான்.
நம்ம கோவத்தில் சொல்லுவோம்ல, இல்ல குடிக்காதன்னு சொல்றதோட அரசினுடைய கடமை முடிஞ்சிருது. இல்லை அவனை அப்போ இது குடிக்காது இல்லை, அப்படி குடிக்கிறவங்களும் கண்டிக்கிறோம் நாங்கள். அப்படி விக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குது? திரும்ப திரும்ப இல்லை விற்கிறவங்களுக்கு இது எவ்வளோ நேற்று முந்தானத்து போய் ஆரம்பிக்கல, அது தொட்டு அதிமுக ஆட்சியிலே இருக்குது. அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து குலத்தொழில் மாதிரி இது எப்படி இதுன்னா சிறப்புஞ்சியில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறோமோ, கொடைக்கானலில் காற்று வாங்கன்னு சொல்கிறோமோ, அந்த கள்ளக்குறிச்சியில் குறிப்பிட்ட ஏரியாவில் தொடர்ச்சியான முறையில் வந்து கள்ளச்சாரம் காய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். பண்பெண்டு காலமாக 100 ஆண்டு காலமாக காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ இது உங்க ஆட்சியோட சட்டம் ஒழுங்கு தோல்வி இல்லையா? தொன்று நடக்கிறது இல்லை. யார் சட்டம் ஒழுங்கு போட்டாலும் பெரிய குஜராத்தில் வந்து நீங்கள் வந்து மதுவை கொண்டாந்துட்டோம்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம், பெருமையாக பீகாரில் குஜராத் சொல்லலாம். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான முறையில் வந்து அப்படின்னு கடத்திக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அப்படின்னு கடத்திட்டு இருக்கலாமா அப்படின்னா எவனா ஒருத்தர் 2 பேர் வரத்தான் செய்வான். உலகத்தில் எல்லா இடத்தையும் இருக்க தான் செய்யும். அது கள்ளக்குறிச்சியில் கடுமையான போட்டு இப்போ பாருங்க, இந்த பேச்சு இல்லாத அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு, தளபதி எடுத்திருக்காரு. ஆக அந்த வீட்டில் சொல்லலாம், எவ்வளோ சொன்ன இந்த பொறுக்கி நாயன் என் மேனை எவ்வளோ சொல்கிற பொறுக்கி நாயன் கொல்ல பக்கம் போகாதரான்னு சொன்னால் அங்கே போய் அடிபட்டு வந்திருக்கான். அந்த சண்டைக்கு போகாதரான்னு அவன் கேட்டான், நான் தள்ள முடியாது. போங்க அவனை கேட்டுட்டு வாங்க, அடிபட்டுருக்காங்க பொண்டாட்டி சொல்லணும். சொல்லுவான், நான் தள்ள முடியாது, நான் போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, அவன் ஏன் மீறி போனான், அந்த பிள்ளைய காதலிக்காதுன்னு சொன்ன போனால அவன் அடிபட்டு கள்ளச்சாரம் எங்க காய்ச்சாதரான்னு அவனை சொல்கிறான், குடிக்காதரான்னு இவன் சொல்கிறான். அதுக்கு நான் உட்காந்துக்கிட்டு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கணுமா பிள்ளைய தூக்கிட்டு? அதுக்கு இதுவும் ஒன்றா, இது வந்து பிள்ளைங்க பொதுக்கூடத்துக்கு போனாங்க சார், அது பிஞ்சு ஊற்று சார். ஒன்று 65 வயசு 55 வயசு கள்ளச்சாரம் மாதிரி இல்லை, குழந்தைங்க சார். அந்த குழந்தைங்களை போய் காப்பாற்றணும் சார், துடிதுடிச்சு போயிருக்காரு சார். அதை போய் இதுக்கு ஒப்பிட்டு கேட்குறதே தப்பு இல்லையா? சரி சப்ஜெக்ட் வாங்க, அங்கே வாங்க. அது 13 பேர் சுட்டது மட்டும் இல்லை, அது கண்டுக்காமல் இருந்தது மட்டும் நடவடிக்கைகள். நடவடிக்கை தீவிரம் அங்கேயும் பண்ணார், இங்கேயும் பண்ணுறாங்க. இந்த 3 பேர் சுட்டு கொண்டு பண்ணாங்க. அவங்க காலத்தில் மாதிரி எம்கே பாலன் ஒரு எம்எல்ஏ பெரிய பிரபலமான மயிலாப்பூரில் இருந்தார், அவர் செத்தார், இன்னொரு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. சில வழக்குகள் இருக்குது, ராமஜெயம் வழக்கெல்லாம் இருக்குது. ஆனால் இதை தீவிரமான முறை உடனே பிடிச்சிட்டாங்க. அது பெரிய ஆச்சரியம் தானே. சட்டத்திட்டங்கிற அதாவது ஒரு அரசாங்கம் வந்து சரியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலன்னு இதை சொல்ல முடியாது இல்லை. இப்போ எடுத்துட்டாங்கல்ல, இப்போ அவ்வளோதானே பண்ண முடியும். ஆக சட்டத்தை எந்த தப்புமே நடக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நடவடிக்கை எடுத்த பிறகும் இந்த எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆனால் அவங்களுக்கு அரசியலுக்கு கொஞ்சம் அறிவோடு பண்ணோம்னா பொதுமக்கள் காரி துப்புறான். இங்கே ஊர்லலாம் சொல்கிறான், இதே ராத்திரி போய் 1 மணிக்கு போய் ஏதோ 11 மணி 1 மணிக்கு இருந்தாங்கன்னா அது இருந்துச்சா, அது அரசாங்கம் என்னமோ திருச்சி இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமானம்மா. இவனுக்கு ஏதாவது தேர்தல் நேரத்தில் ஏதாவது வேணுங்கிறக்கா பண்ணுறாங்க. நீங்கள் அது இப்போ பண்ணும்போது என்ன சொல்லணும்னா, பாஜகக்காரங்க பண்ணுறது பெரிய வேடிக்கையாக இருக்கும். அதிமுகக்காரன் என்ன யோசிக்கணும்னா, நம்ம ஆட்சி காலத்தில் எத்தனை நடந்துச்சு, எவ்வளவு கொலைகள் நடந்துச்சு, அந்த கொலைகள் நடத்தினவனுக்காக எத்தனை கதைகள் வந்துச்சு, எத்தனை திரைப்படம் ஆட்டோ சங்கர்லேருந்து எத்தனை திரைப்படம் எடுத்தாங்க, அதெல்லாம் இவன் யோசிக்கணும். நம்ம ஆட்சியில் என்னென்ன தப்பு நடந்துச்சுன்னு யோசிக்கணும். சந்திரலேகா மேலே ஆய்ஷீட்டு ஊற்றுனாங்க, ஒரு ஐஏஎஸ் மேலே வந்து ஆய்ஷீட்டு ஊற்றுனாங்க. எத்தனையோ தவறுகள் நடந்திருக்குது. ஒவ்வொரு தரவுலையும் போயிட்டு இதில் போயிட்டு கோயம்புத்தூரில் போயிட்டு விவசாய கல்லூரி மாணவர்கள் வந்து நெருப்பு வச்சு பற்ற வச்சாங்க. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நடத்தின சதி அதிமுக ஆட்சி காலத்தில். இது வந்து கேஷுவலாக நடக்கிற, கிராமத்தில் நடக்கிற தவறாக இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்லைண்ணா, நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம பீச்சிலேருந்து பெரிய இடத்துல ஒகேனக்கல் மாதிரி பெரிய பெரிய டூரிசம் சென்டர்னு எங்கே சொல்லிங்களோ, எங்கெல்லாம் காதலர்கள் ஒதுங்கி போகிறாங்களோ, அது ஒதுங்குற இடத்துல அவங்கள கை குறி வச்சு அதில் இந்த பெண்ணை பிடிக்கிறதுங்கிறது சில தவறான சமூகத்தில் விரோத சக்தி நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம தடுக்கணும். அதுக்கு நம்ம நிறைய அது மாதிரி இடங்களை ஒன்றுன்னா தெரிய என்ன பண்ணுறாங்க, லைட்டு போடுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ அந்த இடத்துல லைட்டு போட ஆரம்பித்தாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர, ஆனால் ஆரம்பிப்பான். எங்கெல்லாம் பெண்கள் வந்து ஆண்கள் தனியாக இருக்காங்களோ, சில பேர் இருப்பான், திருட மாட்டான், அவன் கொள்ளடிக்கலாம் அவனுக்கு தெரியாது, திருடு. ஆனால் திருடன்கிட்ட போய் கொள்ளடிப்பான், திருட போக மாட்டான். திருடவன் எங்கேயா வீட்டில் வச்சுனா அதை போய் கொள்ளடிக்க போவான். அதுமாரி இவன் ஏதோ ஒரு பெண்ணை ஏதோ ஒரு ஆண் கூட்டிகிட்டு போகிறாங்கும் போது அது தனிப்பட்ட அவங்களுடைய காதலாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு அவங்க ரூம் எடுக்காமல் இப்படி போகும்போது அதை குறி வைக்கிறதுக்குன்னு ஒரு காம கொடூரமான ஒரு கூட்டம் வந்து இருக்குது. அந்த கூட்டத்தை வந்து அழிக்கணும். அவங்க காதலர்கள் எங்கே வேணாலும் போகலாம், 5 ஸ்டார் ஹோட்டலையும் தங்கலாம், வந்து இப்போ பழைய பங்களாவிலையும் போய் தங்கலாம், அது அடுத்த பிரச்சனை. அதுக்காக நம்ம நியாயப்படுத்தி பேசலை. ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கோம். நடவடிக்கை எடுத்துருக்கீங்க, இன்னும் எடுக்கிறோம். யாராக இருந்தாலும் எடுக்கிறோம். நாங்கள் வந்து பொள்ளாச்சியில் இது கண்டுக்காமல் இருந்தோம் பாருங்கள், அவருடைய துணை சபானுடைய பையன், அமைச்சரோட பையன், அப்படி நாங்கள் இல்லை. மணிப்பூரில் வந்துக்கிட்டு 2 வருஷம் கழித்து போயிட்டு நாங்கள் போய் துக்கம் விசாரிக்க பிரைம் மினிஸ்டர் போனாலும் அப்படி நாங்கள் இல்லை. விறுவிறுன்னு நடவடிக்கிறோம். பக்கத்திலே போலீஸ் இருக்குது, பெண்கள் நிர்வாணமாக கூட்டிகிட்டே போகிறோம். என்ன பண்ணீங்க நீங்கள், கல்லெடுத்து வீசினாங்களே, நாங்கள் அப்படி நடக்கணும்னு நாங்கள் சொல்லலை. இது நடந்தது இரவில் தவறாக நடந்திருக்கு, அதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம், இன்னும் நடவடிக்கை எடுப்போம். ஓகே சார். அதே போல் உங்களுடைய கட்சியில் இப்போது துணை பொதுச் செயலாளர்கள் 3 பேராக இருந்தாங்க, 5 பேராக இருந்தாங்க, இன்றைக்கி 2 பேரை நியமிச்சிருக்காங்க, 7 பேராக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பரிணாம வளர்ச்சி என்பது ஒரு முட்டையிலேருந்து உடச்சி வந்து புழு வருது, அதுக்கப்புறம் அது வந்து வண்ணத்து பூச்சியாக மாறுது.
இது அதேமாரி பட்டுப்பூச்சி வருது, அதுலேருந்து நூல் எடுத்து பட்டு சேலையாக மாறுது. காலங்கள் மாற மாற வரத்தான் செய்யும். நீங்கள் அண்ணா காலத்தில் வந்து ஒரு பொதுச்சாளுங்கிற பதவி மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாவுடைய மறைவுக்கு அப்புறம் தான் தலைவர் பதவின்னு ஒன்று வந்துச்சு. அதேமாதிரி இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு துணை பொதுச்சாளர் என்பது ஒருவர் மட்டுமல்ல, பெண்கள் ஒருத்தர் இப்போ துணை பொதுச்சாளர் போடணும், பெண்ணில் ஒருத்தர் துணை பொதுச்சாளர் இருக்கணும், இது தலைமையிலேருந்து கிளைக்கிளை வரைக்கும் இருக்கணும்னு ஒரு சட்டத்தை மாற்றி அது கூட ஒரு முழுத்தலாக ஒரு சகோதரன் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று மக்களால் சொல்லப்படுகின்ற தலித் இனத்திலிருந்து ஒருவருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஆக 3 துணை பொதுச்சாளர் ஆக்குனார். 3 வந்து அதுக்கப்புறம் 5 ஆணுச்சு, இப்போ 7 இருக்கு மாறுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா 50 பொதுச்செயலாளர், 50 துணைத் தலைவர் அப்படின்னு 50 செயலாளர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 7 இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்த மாற்றிக்கிறாங்க, தப்பு. அதிகார பகிர்வுங்கிறது நல்ல விஷயமா தான் பார்க்குறீங்க. நல்ல விஷயமா தான். நாங்கள் தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் எங்களுக்கு மனசுக்கு படுது. திருத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு, தலைவருக்கு உரிமை உண்டு, நியமனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. ஓகே, எப்படி சார் இருக்குது 2026 தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறதா கருதுறீங்க? ஏன்னா விஜய் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கடுமையாக அதிமுகவை விட தாவேகா வந்து உங்களை தாக்கி அறிக்கை விடுறாங்க, ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறாரு, எப்படி இருக்குது சார்? நீங்கள் ட்விட்டர் பண்ணுறதுக்கெலாம் காரணம் வந்து அவர் இல்லை. நான் முதலே சொல்லியிருக்கிற மாதிரி ஆதவ அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பணத்துக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு. அவங்களுக்கு மணிப்பூரில் வந்து லாட்டரி சீட்டு எல்லா இந்தியா ஃபுல்லாக விடுறாங்க. அதில் வந்து லாட்டரி சீட்டு விடும்போது அவருக்கு வந்து வழக்கு இருக்குது, 4800 கோடி மேல் வழக்கு இருக்குது. அந்த வழக்குக்கு அவங்க கைது செய்யலைங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை நீ வந்து நான் உன்னை கைது பண்ணாமல் இருக்கணும்னா தமிழ்நாட்டில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. இவரை போய் பார்க்குறாங்க, யாரை? விஜயகாந்த் இவரை போய் அண்ணனை போய் திருமாவளவனை போய் பார்க்குறாங்க. திருமாவளவன் வந்து அதில் மாட்டிக்கல. அவர் ஆஹா அப்படின்னு உஷாராயிட்டார் அவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் அதே ஆதரவு ஒரிஜினாக்கு இல்லை, அங்கே துணை பொதுச் செயலாளராக இருந்தார் விடுதலை சிறுத்தைகளில். இல்லைங்க, இருக்கும்போது தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறக்கா தானே அவர் அதிக பிரசித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்கிறக்கா தானே அவர் கலட்டி விட்டது. நடிகர் விஜயோட இப்போ அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வர்றாங்கிறது வந்து உண்மை. அம்பேத்கருடைய விழாவுக்கு இவர் கூப்பிட்டது உண்மை. ஆனால் வந்து சிஎம் வரதா சொல்லி டேட்டு வாங்கிட்டு போட்டு விஜய் கொண்டாந்து வச்சார்ல, அந்த கிருத்துருவத்தை புரிஞ்சுக்கிட்டார் அவர். நீங்கள் ஒரு திருமாவளவன்கிறவர் ஒரு பெரிய சக்தி. இன்றைக்கி திமுக அதிமுகக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பெரிய லெவலில் மக்கள் திரட்டுற சக்தி வந்து திருமாவளவன்ட்ட இருக்குது. அந்த திருமாவளவன் போய் அவர் முதலமைச்சராக இருப்பார், கோஷம் இருக்கலாமே தவிர அவர் போய் நேற்று வந்து விஜய்கிட்ட போய் கீழே இருக்க மாட்டார்ல. நீங்கள் அவருடைய கட்சியில் இன்றைக்கி வந்து 2 MP 4 MLA இருக்கிறாங்க. சாதாரண மூணு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, 3 தெரு கூட இல்லாத புஷி ஆனந்த குடியை வச்சுக்கிட்டு வந்து அரசியல் நடத்திக்கிட்டு. நான் தான் அப்போயே சொல்லிக்கிறேன், நீங்கள் அரசியல் நடத்துறதுங்கிறது ஒரு இருக்குல்லைங்க சார். நீங்கள் நான் வந்து எவ்வளோ பெரிய லட்சாதிபதியாக இருக்கலாம், என் சட்டையை தைக்கிறதுக்கு நான் டைலர்கிட்ட தான் போகணும். நான் ஒரு பில்டிங் கட்டணும், ஒரு குடிசையை கட்டணும்னா கூட அதுக்கு யாராவது ஒரு கட்டட இன்ஜினியர் தான் போகணும். இது வந்து திரை உலகம் என்பது வேறு, இது வேறு. இதையும் அதை நீங்கள் ஒப்பிட முடியாது. நீங்கள் அரசியலுக்கு வரும்போது அதுக்கு ஒரு அனுபவமானவங்களையாவது கையிலையாவது வச்சுருக்கணும். உங்களோட வசதி இருந்தால் கூட. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், நிறைய என்கிட்ட பணம் இருக்குது, நான் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் அனுபவமாக ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு நல்ல ஷிப்பாக பார்த்து நல்ல சமயக்காரனை பார்த்து கூட்டி வர சொல்லி யாராவது ஒருத்தர் சொல்லி கூட்டி வந்தால் வைக்கணும். எனக்கு தான் பணம் இருக்கேங்கிற திமிரை நான் ஆடக்கூடாது. நீங்கள் அந்த காலத்தில் வந்து வைகோ கட்சி ஆரம்பிக்கும் போது அவரோட வந்து திருச்சி செல்வராஜ் போனார், பொன் முத்துராமலிங்கம் போனார், எஸ்ஆர் ராதா போனார், இவர் போனார், விஸ்வநாதன் போனார், அழகு திருநாஸ் போனால் ஒரு குறிப்பு போணுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருசாக தேமுதிக நடத்தினார் விஜயகாந்த். தேமுதிகாலே பார்த்திங்கன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் போனார், நாகூரில் உங்களுக்கு கூப்பா கிருஷ்ணன் போனார், பொன்னுச்சாமி போனார், ஒரு குரூப் போணுச்சு. இப்படி ஒவ்வொருத்தராக நீங்கள் ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா அண்ணன் ஒரு மூப்பனார் கட்சி ஆரம்பித்தார் தமாக. அப்போ நிறைய எம்பிக்கள் போனாங்க, 4 MP பதவி இழந்தாங்க. அந்த 4 MPக்கு திருப்பி கலைஞர் மறுபடியும் பதவி கொடுத்தாரு, அனுபவத்தோடு கொடுத்தாங்க. ஒன்றுமே இல்லை சார். நம்ம பாக்யராஜ் சார் எடுத்தோம், பாக்யராஜ் சார் கட்சி அமைக்க கூட ஏவா வேலன்னு KP ராமலிங்கெலாம் போனாங்க. ஆமாம், அப்போ நீங்கள் யாருமே இல்லாமல் நீங்கள் நடத்துறீங்க, அதனால உங்களுக்கு அனுபவம் பத்தார். இப்போ கேட்டால் சொல்கிறீங்க நான் வந்து ஆறுதல் சொல்கிற போகிறதுக்கு வந்து எனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்கிறக்காக நான் இங்கேயே. ஆமாம், அவருக்கு எதுவும் பாதுகாப்பு தரலையா திமுக அரசு கொடுக்கல. எந்த இதுவாக அப்ளிகேஷன் கொடுத்தேன்னு கேட்க சொல்லுங்கள், ஒன்றும் கேட்கல. எந்த மண்டபத்தை புக் பண்ணான்னு சொல்லுங்க. மண்டபமே கொடுக்கல, ஏன்னா ஆளும் அரசு திமுக மிரட்டுறாங்க, அதனால மண்டபம். எந்த மண்டபத்தை அவர் கேட்டார், எது தள்ளின்னு மண்டபத்து பேரை சொல்லுங்கள், ஓனர்கிட்ட எப்போ ஃபோன் பேசுறது காட்ட சொல்லுங்கள். சும்மா இவங்களாம் இப்போ இதெல்லாம் அவங்க சொல்கிறது இல்லை, இதை வந்து கிளப்புறது யாருன்னா இந்த சப்போர்ட்டுக்கு போடுறாங்க. இல்லை நம்மளை திட்டணுங்கிறக்கா போகிற பாஜகன்னு அதிமுக. நீங்கள் வாழ்க்கையில் வந்து எவனா ஒரு எதிரி கிடைக்க மாட்டான்னு அலைகிறாங்க அவங்க. எதை தின்னா பைத்தியம் தெளிங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு அவங்க இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், மகாபலிபுரத்தில் நீ வந்துடுறியல்ல,
ஏன் சார் நீங்கள் மிரட்டன்னு நினச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்கள். எங்கள் கூட்டம் உங்கள் கூட்டம் முதல்ல, எங்கள் கூட்டம் 2வது நடக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு சிஎம் கூட்டம் நல்லா யோசிச்சு பாருங்கள். சிஎம் கூட்டத்துக்கு 24 மணி நேரம். ஆமாம், 28ஆம் தேதி டிஎம்கே கூட்டம் நடக்குது. அப்போ சிஎம் உடைய கூட்டத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னே 24 மணி முன்னே இந்த இது மண்டபத்தை நீ கையில் கொடுக்கணும். பிரைம் மினிஸ்டர் கூட்டம் மாநாடு நடத்துகிறாரு, இப்போ மீட்டிங்னா 2 நாளைக்கு முன்னாடி நீ கொடுக்கணும். நாங்கள் வந்து நினைக்கலாம், நீ நைட்டு வரைக்கும் இந்த வீட்டுக்கு விடிய காலந்தானே நான் சாவியை தந்தீங்க, அது வரைக்கும் நாங்கள் பொறுத்தானே இருந்தோம். நான் கூட சொல்ல தெரியாது எங்களுக்கு. நாங்கள் வந்து கூட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் என்றைக்கு தேதி வாங்கினோம், எப்போ நாங்கள் அப்பாயின் பண்ணோம். இப்போ திடீர்னு நம்மகிட்ட புக்கிங். பூஞ்சேரியிலையும் உங்கள் அனுமதி மறுக்கணுன்றதுக்காகவே 28ஆம் தேதி திமுக கூட்டம் நடக்கிறத பார்த்து 27ஆம் தேதி தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்களோ? நீங்கள் பண்ணலை, ஒருவேளை அப்படி நடந்தா? இல்லை, அவரே இல்லை, நீங்கள் எப்படி நடத்தினாரோ 27 நடத்தினார்ல. நாங்கள் நினச்சிருந்தா நீங்கள் சொன்னீங்கல்ல கரூர்லன்னு இங்கே சொல்லி நிற்போமே. ஏப்பா சிஎம் எடுத்து நாங்கள் வாங்கினது எப்போப்பா கொடுத்தோம், நாங்கள் வந்து 20 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்கோம், நீ எப்படி பண்ணு கேட்டுக்கலாமே. எங்கள் ரசீதை வச்சு நான் கேட்டுருப்பேன். கேட்கலையே. நீ எப்போ கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நீ எங்களுக்கு செட்டிங் போடுறதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்கலையே. சேர்லாம் நம்ம தான் இந்த மண்டபத்தில் போடணும். நாங்கள் சேர் போட்டு அடுக்க கூட முடியாமல் தானே அன்றைக்கி தடுமாறிக்கிட்டு இருந்தோம். சாப்பாடு நீ 4000 பேருக்கு சாப்பாடு சார் எல்லாம் ஏற்பாடு பண்ணோம்ல. நாங்கள் அதுக்காக வருத்தப்படலையே, அந்த அவங்க மேலே வருத்தப்படலையே, நாங்கள் தடுக்கவும் இல்லையே. நான் சொல்கிறேன், மகாபலிபுரத்தில் ஒன்றாலும் நடத்த முடியுதில்ல, ஏன் இதே மாதிரி கரூர் நடத்த முடியல? அப்போ கூட்ட நெருக்கடி கரூரில் தான் வருமா? மகாபலிபுரம் என்ன இதில் மலேசியாவில் அமெரிக்காவில் இருக்கா? இங்கே மட்டும் சாக மாட்டான், இங்கே ஒருத்தனா செத்தானா? இங்கே யாரும் சாகவில் ஒன்றும் பண்ணல. நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் வந்து ஒரு இதை உருவாக்குறீங்க. நீங்கள் என்ன சொல்லி உங்கள் மேலே வழக்கு போட்டால் என்ன சொல்கிறீங்க? ஏய் என்ன சிஎம் சார், உங்களுக்கு எதாவது பழி வாங்கணும் என்ன இருந்தால் என் மேலே போடுங்க, எங்கள் ஆள் மேலே போடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஏன் சார் விஜய் மேலே போடாமல் ஆளுங்க மேலே மட்டும் போட்டிருக்கீங்க? இல்லை சார், நீங்கள் யார் ஏற்பாடு பண்ணுறாங்களோ இல்லை அவரே கேட்குறாருல, எதுவும் பழி வாங்கணும்னா விஜய் மேலே ஒரு போடுங்க, நான் இங்கே வீட்டில் தான் உட்காருங்களா. அது வந்து அதிக பெருசிக்கான தரம் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வரலாற்றில் என்னைக்காவது அண்ணா வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுனாரு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மணக்கும்னாரு, சில வரிகள் வந்து நீரடித்து நீர் விலகாது எம்ஜிஆர் சொன்னார், சில வரிகள் இருக்கும். அது மாதிரி ஒரு தலைவன் கூட்டம் நடத்தும் போது தளபதி சொல்கிறாரு, பெருந்தன்மையாக சொல்கிறாரு, எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டன் சாகணும்னு நினச்சி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னது எதுக்கு? உன்னை காப்பாற்றுறதுக்க தான் சொல்கிறாரு, கடந்து போகிறாரு. ஆனால் வீம்பு பண்ணலாம். என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, நானாக தான் என்ன சொல்லிப்பேன்னா, 22 பேர் செத்தான் இருமல் டானிக்கு தயார் பண்ணுற ஆள் இது குடித்து செத்து போனால. நான் என்ன சாகடிக்கிறக்கா மருந்து தயாரித்தேன்? இருமலுக்கு தானே தயாரித்தேன். ஏன் சார் என் மேலே வழக்கு போகிறீங்கன்னு அவன் கேட்டானா? சரி, இன்றைக்கி பேசுகிறீங்கல்ல, பிரச்சனை பண்ணுறீங்கல்ல. இன்றைக்கி அசிங்கமாக இன்றைக்கி வந்து மோடி வந்து பேசிக்கிட்டு தெரியாதுல்ல. அங்கே ஏதாவது உரிச்சால இதுன்னு சொன்னால் உடனே தேர்தல்னு சொன்னால் பாண்டியன்னு சொல்லாமல் தமிழர்களை தான் திருடுறவங்க, சாவி கொத்து கொண்டு கருவூல சாவி கொண்டு தமிழ்நாட்டில் வச்சுருக்கான்னு சொல்லி அசிங்கமாக பேசினார். பேசலாமா? யாராவது ஒருத்தர் பேசுனா, ராகுல் காந்தி பேசினார்னா என்ன சொல்கிறோம்? அவர் லலித் மோடி பிரைம் மினிஸ்டர் மோடின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லி மோடி சமுதாயத்தை திட்டாருன்னு சொல்லி அவருடைய எம்பி பதவியை பறிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு தமிழ் சமுதாயத்தை வந்து அன்னைக்கு திட்டுறீங்க, மறுபடியும் இன்றைக்கி திட்டிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் சமுதாயம். ஆனால் அவங்கள கேட்டால் நாங்கள் திமுகவை தான் சொன்னோம், தமிழர்களை எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்களே. இந்தியா கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு நான் மோடியை மட்டும் சரி அவன் சொன்ன, நான் மோடியை மட்டும் தான் சொன்னேன், மோடி மக்களை சொல்லலை, மோடிங்கிற ஜாதியை நான் சொல்லலைன்னு தான் ராகுல் காந்தி சொன்னார். அன்றைக்கி மோடின்னு சொன்னோடனே நம்ம அவர் மேலே வந்து வழக்கு போட்டு அவருடைய இதெல்லாம் பறித்து என்னென்னலாம் கெடுதல் பண்ணோம். சுப்ரீம் கோர்ட் மட்டும் தலையில் காட்டி அவர் வெளியே தானே போயிருப்பார். ஹைகோர்ட்டில் அவருக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, தள்ளுபடி பண்ணாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் பண்ணலை. நீங்கள் எங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துமோ அவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் வாயிலேருந்து இப்படி வரலாமா? திருப்பி இப்படி வந்துட்டு இருக்கலாமா? அது அவங்க வந்து அவரோட பிழைப்பாக இருக்கும். அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க வைக்கிறாங்கங்கிறதுக்காக அந்த இதில் வந்து இல்லை. அப்படி இருந்தால் இங்கே செத்துருக்கணும், இங்கே சாகலை. அப்போ வந்து நீங்கள் நெருக்கடியை உண்டாக்குறீங்க, ஒவ்வொரு இடத்துலையும் உண்டாக்குறீங்க. லேட்டாக 7 மணி நேரம் தாமதமாக போகிறீங்க, வேணும்னே தாமதமாக போகிறீங்க, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறீங்க. எந்த தலைவர் சார் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணா? நான் சொல்கிறேன், நீ வந்தியல்ல, நீங்கள் வந்தீங்கல்ல, விஜய் சார் வர்றீங்க ரைட்டு, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? இறந்தவொடனே இருந்து அங்கேயே தங்கியிருக்கணும், இல்லை கரூரில் திருச்சியில் தங்கியிருக்கணும். அங்கே போலீஸ் தான் இருக்க விடல, உடனே போலீஸ் தான் அனுப்புனாங்க அப்படின்னு. இல்லை சார், அது இன்றைக்கி சொல்லி தெரியல சார். எம்எஸ்ஆர் போலீஸ் சொன்னாலும் சொல்லி கொடுங்க. சரி, போலீஸ் பேட்டிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா? உங்களை ஓட சொன்னாங்களா? மெட்ராஸில் ஓட சொன்னாங்களா? சீக்கிரம் ஓடி போயிருங்க சார், யாராவது உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? ஏன் ஓடுறாது? அதுக்கு ஒரு கருத்து சொல்லுங்களேன். எங்களை போலீஸ் வந்து 25 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட சொன்னார், நான் ஓடினேன்னு சொல்லி. சரி, ஒரு மாதம் கழிச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, பிரச்சனைகளை சந்திக்க பயப்படுறீங்க. நீங்கள் கலைஞரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் கைது பண்ணி தூக்கிட்டு போகும்போது அவர் வந்து இந்த மத்திய சிறைச்சாலைக்கு வெளியில் தரையில் உட்காந்து தர்ணா பண்ணார். நான் இருக்கேன் அவங்களுக்கு பக்கத்தில் கனிமொழிக்கா உட்காந்துருக்கோம். நான் இருக்கேன் அவங்களுக்கு மூப்பனார் வந்து ராஜீவ்காந்தி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னே வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் உட்காந்துருந்தார். கவனிச்சிங்களா? அது இதெல்லாம் பாகங்கள்லாம் எடுக்கும்போது நீ இருக்க வேண்டியதுனப்பா, உனக்கு என்னப்பா ஆச்சு?
நீங்கள் தலைமையில் உள்ளவங்க எந்த நடிகர்களுக்கும் யாருக்கும் கூட்டம் வேடிக்கை பார்க்க வர்றதெல்லாம் ஒரு பெருசு இல்லை. ஆனால் சாகிற அளவுக்கெல்லாம் எவெல்லாம் வரமாட்டான். நீங்கள் காசை கொடுத்து அவனே போதையில் இருக்கிறான். எந்த போதையில் இருக்கிறான்? நடிகருங்கிற ஒரு பாச போதையில் இருக்கிறான். அவன்கிட்ட காசை கொடுத்து தண்ணி அடி, பிரியாணி சாப்பிடு, கார் எடுத்து கொடு அப்படின்னா அவன் கார் எடுத்துக்கிட்டு வந்து திருப்பூர்லேருந்து சார் மாநாடு நடத்தும் போது எல்லா ஊர்லேருந்து வரலாம் சார். நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு எதுக்கு சார் எல்லா ஊர்லேருந்து ஒரு வரிசையாக ஒரு ஊராக தானே போகிறாரு. அந்த கூட்டம் அப்படியே ஒவ்வொரு வருடமாக திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ செத்தவனுடைய எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 40 பேரில் 10 பேர் வந்து வெளி மாவட்டத்துக்காரன். ஒருத்தர் திருப்பூர்காரன் சாகிறான், ஒருத்தர் ராமநாதபுரத்துக்காரன் சாகிறான், ஒருத்தர் கடலூர்லேருந்து சாகிறான். இல்லை இப்படியெல்லாம் கூட்டம் திரளுது, அவங்க எந்த ஒரு விதிமுறைகளையும் பின்பற்ற மாட்டாங்கும் போது ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்லையா? என்ன கேட்குறேன், இப்போ நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு கேட்குறேன். நீங்கள் ஏய் என்ன எனக்கே கண்டிஷனா? மோடிக்கிட்ட பண்ணியா, அமித்ஷாட்ட பண்ணியா அப்படின்னு கேட்டான்ல அன்றைக்கி. இந்த வீங்கெல்லாம் வாயை திறந்துக்கிட்டு பேச வேண்டியதானே? பேசுகிற தப்பு சார். யாராக இருந்தாலும் கேட்க வேண்டியதானே? அன்றைக்கி நீ கேட்கல, இன்றைக்கி கேட்குறீங்கல்ல. இன்றைக்கி மாவனை வந்து 2 உதவ வச்சா நீங்கள் கண்டுக்காமல் இருப்பீங்க. அதுக்கு பேர் தான் இருந்தாலும் வெளியே வர மாட்டேங்கலாம். அதே போல் சார், 1 மாதம் கழித்து தான் அவர் மாமல்லபுரத்துலேயுமே கூப்பிட்டு பேசுகிற ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்கு கூட சம்மந்தப்பட்ட இடத்த போகாமல் இங்கே வர சொல்லி பார்க்குற அந்த அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? அது ரொம்ப 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 தவறாக. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சாரி அன்றைக்கே சொல்லிடுறேன் சார். நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், காலு தப்பி தவறி மிதிச்சிட்டேன் ஒருத்தர் காலை. சாரி கோச்சிக்காதீங்க, சாரி தெரியாமல் சொல்லணும். அதுமாரி இது தெரியாமல் நடந்து போச்சுன்னா அங்கேயே சாரி சொல்லியிருக்கலாம். ஒரு பொண்ணு பாருங்கள், உங்களை செருப்பை கலட்டி அடித்ததை விட அசிங்கமாக அடிச்சிருக்கா, விளக்கம்பத்தால் அடிச்சிருக்கா. 20 லட்ச ரூபாய் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். சாதாரண விஷயம் சார். 100,000 சின்ன குடும்ப வீடு சார், அது ஒரு குடிசை வீடு சார். என் புருஷன் செத்த தூக்கத்தில் நான் இருக்கிறேன். என்னை வந்து நீ ஆறுதல் படுத்து. நீ 20 லட்சம் கொடுத்தேங்கிறதுக்காகவே நான் ஓடி வர மாட்டேன். இந்தா பணத்தை திருப்பி போ அப்படின்னு சொல்லி அவள் தமிழிச்சு. புரியுது? அப்போ வாங்கினவங்களாம் கேவலமாக நான் சொல்லலை. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களோட வசதி இல்லாதது, அது கூட நீ கொடுக்கணுங்கிற கூட எப்போ கொடுத்தீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் விக்கிரவாண்டிலேயோ இல்லை கடலூர்லேயோ சாகும்போதெல்லாம் 2 பேர் 4 பேர் 5 பேர் கரண்ட் சாக்கு அடித்து போட்டு சாஞ்சு போலாம் நீங்கள் கொடுக்கல. அரசாங்கமே 10 லட்சம் கொடுக்குதுன்னுக்கப்புறம் நீங்கள் 20 லட்சம் கொடுக்குறீங்க. 1. 2வது, ஆந்திராவில் ஒரு நடிகர் வந்து படம் பார்க்க போனாங்கிறதுக்காக அது இறந்தவருக்காக அவரே கைது பண்ணாங்க. கைது பண்ணி ரேவந்தர் ரெட்டி கைது பண்ணி நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு இவ்வளோ ரூபா நஷ்டஈடு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஒரு அசிங்கம் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் எழுதிய வந்து வாங்கியிருக்காரு. அன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு அழுது கையில் வந்து எழுதி வாங்கியிருக்காரு. இது கூட நீதிமன்றத்திலேருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக, சிபிஐ விசாரணையிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் பண்ணாரே தவிர அன்போட நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் பாருங்கள். இப்போ எம்ஜிஆர் எனக்கு ஞாபகம் இருக்குது. எம்ஜிஆர் உட்காந்துருப்பார் மாநாட்டில், நாவலரும் பக்கத்துலேயே இருப்பார். இப்போ ஒரு கடலூர் மாநாடு வச்சுக்கோங்க, வர்றவங்களாம் அப்படி கும்பிட்டே இருப்பான். ஏய்மா எம்ஜிஆர் பார்த்து நாவல் அப்படிம்பாரு. தலைவர் எம்ஜிஆர் வந்து இப்படி கைப்பிடிப்பார், போயிட்டு போகிறான் விடுங்க அப்படிம்பாரு, ஆறுதல் படுத்துவார். அவன் யாராவது இந்த எங்கள் தளபதி என்ன சொல்கிறாரு, இந்த இது ஓடிக்கிட்டே இருந்துச்சு, டிவியில் பார்த்துருப்பீங்க. இறங்க கீழே, நீ கீழே இறங்கினா தான் நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். நீ கீழே இறங்கு. ஏப்பா அவருக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுங்கப்பா. மேலே உட்காந்து மேலே உச்சியில் போய் ஏறிட்டார், எல்லோரும் வாழ்க்கை கோஷம் போடுங்க. இறங்காமல் பேச மாட்டேன் சொன்னார்ல தளபதி. சொன்னால் அது ஓடிக்கிட்டே இருக்குல்ல. எத்தனை தலைவர் ஒரு இன்னொரு படம் ஓடுது ஒன்று, நிலரவி நடித்ததில்லை. அவன் வந்து எங்கள் தொண்டனுடைய பாடியை நீங்கள் எடுக்கக்கூடாது, நான் விட மாட்டேன் அப்படிமா. அவன் ஏன்ப்பா எங்கள் தலைவர் வர்றாருல்ல, வரட்டுமா, வரவே மாட்டார். அவன் தலைவர்கிட்ட போய் சொல்லுவான், பிஏ சார் நீ அவன் வந்து ரொம்ப தகராறு பண்ணுறான், நீ வந்தால் தான் எடுப்பாங்க. எனக்கு உடம்புக்கு முடியலைங்கிறது சொல்கிறா, அவன்கிட்ட ரொம்ப முடியலேன்னு சொல்லுப்பா அப்படிப்பா. அவன் போய் தலைவருக்கு ரொம்ப முடியலைங்க, செத்துட்டானே நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டாருங்கம்மா. அவன் சொல்லுவான், பாத்தியா நான் அப்பயே சொன்னேன் என் தலைவன் தாங்க மாட்டான், சரி வாங்கடா போகலான்னு இருக்கும். அது மாதிரி தான் விஜய் இன்னைக்கு அப்படி தான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவருக்கு அரசியல் அனுபவம் பத்தாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அனுபவம் இல்லாத நீங்கள் இதுக்கு வரக்கூடாது, அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நீங்கள் ஒரு தேர்தல் சார், கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? எந்த தேர்தல் நின்னீங்க? ஹீரோலாம் போய் நின்றுக்கலாம்ல. நீங்கள் சார், நீங்கள் 13 பேர் செத்துட்டான் தூத்துக்குடியில். இங்கேருந்து போய் ரஜினி சார் போய் பார்த்துட்டு போய் நீ தான் கொடுத்துட்டு வர்றாரு. நீங்கள் போய் அஜித் குமார் இருந்தவங்களாம் போய் பார்த்து கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்கள் போய் கள்ளக்குறிச்சி போனேன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களால் எதுக்கு இங்கே வர முடியாது? எதுக்கு? ஒரு நாளைக்கு ராத்திரியில் போயிட்டு கார் இப்போ டெய்லி தானே பனையூர்லேருந்து போயிட்டு இருக்கார் ஆஃபீஸில். ஒரு நாளைக்கு காரில் எல்லா கார்லேயும் கண்ணாடியில் கருப்பு போட்டாச்சு. நேராக போய் ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது, ராத்திரியில் போக வேண்டியது. மறைமுகமாக திமுக அச்சுறுத்துதோ போய் பார்க்குறதுக்கு? ஏன் என்ன அச்சு? அது நாங்கள் அச்சுறுத்துறதா இங்கே அச்சுறுத்துருக்கோம், அதிகே படம் இல்லையா? நாங்கள் தான் வாடா தம்பி கூப்பிட்டு இருக்கோம். நாங்கள் எதுக்கு அச்சுறுத்தோம் சார்? திமுக நடந்துக்கிற மாதிரி பெருந்தன்மையாக உலகத்தில் எந்த கட்சி நடந்திருக்காது, எந்த தலைவன் நடந்திருக்க மாட்டான்.
இவ்வளோ பெரிய ஒரு அப்புறம் ஏன் அவர் போலீஸ் பாதுகாப்பு தர மாட்டாங்க, என்னால் வர இல்லை அவர் இந்த பாகிஸ்தான் இராணுவத்தையும் அமெரிக்கா இராணுவத்தையும் கேட்டிருக்காரு, அது ரெண்டும் வரல அதெல்லாம் வர மாட்டேன் சார். அவர் சொல்லவே இல்லை சார், இவங்களாம் சொல்லிக்கிறாரு சார். இல்லை வந்த மக்களில் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த தவறுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் உங்கள்கிட்ட. ஆனால் வந்து நேரடியாக தான் நான் உங்களுக்கு வந்திருக்கணும், வர முடியாதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் வர முடியாத ஒரு சூழல் அப்படி தான் சொன்னார் வெளியே. இந்த தடவை அது மாதிரிலாம் சொல்லலை. சிஎம் சார் போட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் கேட்போம்ல, பிஎம் சார் உங்களுக்கு நான் கூட்டணிக்கு வரலைன்னு கோபமாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுங்கள். எதுக்கு எங்கள் ஆஃபீஸில் 4 பேர் செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு உங்கள் ஆளுங்க, எதுக்கு சார் எங்கள் 4 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டியா நீ? பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களே எது சார்? ஒய் பிரிவு செட் பிரிவு ஒய் பிரிவு முதல் கொடுத்தாங்களே சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக அரசு யார் மேலே வழக்கு போட்டாங்களோ அதே நபர் மேலே தான் நீங்கள் வந்து இவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அதே 4 பேர் பேரில் தான் சிபிஐ போட்டிருக்கு. இப்போ சிபிஐ போட்டதோட நாங்கள் வழக்கு போட்டதோடு நிப்பாட்டினா யாரையும் போய் தேடி போகலை, நீங்கள் தேடி வந்துட்டாங்க, உங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. எப்படி அதிமுக ஆட்சி நடத்தும் போது தலைமைச் செயலகத்துக்கு நேரடியாக வந்து சிபிஐயில் வந்து எல்லாம் கூரையெல்லாம் குத்திக்கிட்டு போனாங்களோ, அதேமாதிரி இப்போ நேரடியாக வந்தாச்சு, தாவேக்காவுடைய தலைமை ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்கல்ல, வந்துட்டு பேசிட்டாங்கல்ல. இப்போ நீ ஒரு ரோஷக்காரனாக இருந்தால் ஒரு அறிக்கை விட, ஏய் பிஎம் உனக்கு நான் கூட்டணிக்கு வரவில்லை என்று உனக்கு கோபம் இருக்கிறதா? இருந்தால் என் மீது வழக்கு போடு, இதோ இருக்கிறேன், ஆஃபீஸில் தான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னை கைது செய். அதை விட்டு என்னுடைய ஆட்களை எல்லாம் என்னுடைய அலுவலகத்துக்கு நீ வருவதா கேட்க வேண்டியதானே? அப்படி தானே கத்திக்கத்தானே பேச வேண்டியதானே? நீங்கள் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாரி இது பாட்டுக்கு தமிழ்நாடு அரசு இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு அந்த ஆளுக்கு வந்து கைது பண்ணாமல். ஆனால் இன்னமும் அவர் பாஜக எதிர்த்து தானே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கூட இந்த எஸ்ஐஆருக்கெல்லாம் கூட பாஜக எதிர்த்து பேசுகிறாரு. ஆனால் திமுக தான் கபட நாடகம் ஆடிட்டதா சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட வர மறுத்துருக்கு. திமுக பாராளுமன்றத்தில் இருக்குது, பீகாரில் போய் எதுக்குது, எல்லா ஊரையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லூசு அரசியல் விவரம் தெரியாத பேசுகிறாங்கிறக்கா நீங்களுக்கு இல்லை, அவர் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏன் திமுக அரைச்சதுக்கு வரல? ஆனால் அதான் அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் பிஜேபி சப்போர்ட், பாஜக தான் வரல, ஏடிஎம் தான் வரல, அவர் பிஜேபி அணியில் கூட்டணியில் சேர்ந்துட்டாரா? சேர்ந்த மாதிரி தான் சார். நீங்கள் சேராமல் நிமித்த முடியாது. நீங்கள் 27 வழக்கு அரசியல் வழக்கு வந்திருக்கு. அந்த 27 வழக்கில் 25 அரசியல்வாதியை போய் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்கான், அதில் கூட்டணி வச்சுருக்கான். நீங்கள் அன்புமணி வந்து என்ன சொன்னார், ராமதாஸ் சொன்னார், என்னுடைய மகளும் என்னிடம் கெஞ்சினார்கள், நான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் 3-4 சீட்டாவது பெறலாமே என்று நான் சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், அப்பா 4 சீட்டு 3 சீட்டு ஜெயிக்கிறது பெருசா, நான் ஜெயிலுக்கு போகிறது பெருசான்னு 2 பேரும் என் மகளும் என் கட்டைவரில் கூட தொடாத என் மருமையை காலை பிடிச்சிட்டு கெஞ்சிச்சுன்னு சொன்னார்ல. எப்படி இன்னமும் அந்த வழக்கு இன்னும் இருக்குல்ல, பாட்டியாலயா வழக்கு இந்து இருக்குல்ல. இது மாதிரி வழக்கு இருக்கிறனால தான். இல்லை சார், நீங்கள் சரத்பவாருடைய கூட பிறந்த அண்ணன் தான் சார் அஜித் பவார். அவனை வந்து சரத்பவார் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு சின்னம் இல்லைன்னு சொல்லி அவருடைய கெடியார் சின்னத்தை கொண்டு அவர் மயனுக்கு அண்ணன் கொண்டு கொடுக்குறாங்க சார். பால் தாக்கரே வந்து இறந்து போனால் உத்தவ் தாக்கரே உயிரோடு இருக்கும்போதே அப்போ மேஞ்சன் தான் கட்சி ஆரம்பித்தாங்க. உத்தவ் தாக்கரே இருக்கும்போதே அம்பு சின்னம் உனக்கு இல்லடான்னு சொல்லி ஏக்நாத் சிண்டே கொண்டே கொடுக்குறானுங்க. இப்போ அதே மாதிரி இங்கே ராமதாஸ்கிட்ட இல்லைன்னு சொல்லி ராமதாஸ் போய் அன்புமணிகிட்ட கொண்டே கொடுத்துருக்கானுங்க. அந்த சின்னத்தை வாங்குறதுக்காக தான் அவர் எங்கே கொடுத்து கூட வராமல் இருக்கார். புரியல உங்களுக்கு? ஆக இப்படி சிபிஐயும் வச்சுக்கிட்டு இடி ஐடி சிபிஐலாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து மிரட்டி கட்சிகளை மிரட்டி கூட்டணிக்கு சேர்க்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சியோட ஒரு வழி தான் விஜய். அப்போ ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக கூட்டணி போயிட்டாருன்னா உங்களுடைய வெற்றியை பெருசாக பாதிக்கும்? ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு விழுகிற வந்து மைனாரிட்டி ஓட்டிஸ்களில் கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம்ஸ் ஓட்டு எல்லாமே இவர் வந்து தேவதூதர் மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவர் பிஜேபி கூட அடிமையை தான். ஓவைசி கூட இவ்வளோ பண்ணுறானே தவிர, இஸ்லாமிய ஓட்டை பிரிக்கிறானே தவிர, அவன் வந்து பிஜேபியுடைய 2வது பி டீம்ங்கிறது இன்னும் பச்சையாக வெளியே தெரியலை. ஆனால் பட் இவர் வந்து இது மாதிரி பண்ணிட்டாருன்னா சோழி முடிஞ்சு போச்சு, க்ளோஸ் தான், அவ்வளோதான். அதோட ஒரு அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. போய் சேர்ந்துட்டாருன்னா அன்னோட ஒரு விஜயகாந்த் எப்படி சதவீதத்தை கூட்டிக்கிட்டே போனார். ஒரு கட்டத்தில் போய் ஜெயலலிதா மட்டும் சரண்டர் ஆனோடனே எப்படி சுற்றுற ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரோ. நீங்கள் போன தேர்தல் நேரத்தில் தலைவருக்கு சொன்னார், உங்கள் ஞாபகம் 2016 நேரத்தில் சொன்னார், பல நிலவி பாலை நோக்கி வருகிறது, அது நிலவி என் வாயில் விழுகிறதுன்னார் அவர். உடனே இவர் என்ன சொன்னார், நான் கிங்காக இருப்பேனே தவிர கிங் மேக்கராக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இவர் சொன்னார். நான் உடனே சொன்னேன், ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன், பார்த்துருப்பீங்க. நதியை வா என்று அழைப்பது கடலின் தாய்க்குணம்,
நதி வர மறுப்பதனால் கடல் வற்றி போய்விட்டது என்று சொல்வது மூடத்தனம். வாய்க்கால் வராதனால் வங்காள விட வற்றியாக போய்விடும். தேமுதிக அவரால் திமுக தேய்ந்தா போய்விடும். நாங்கள் ஆட்சி இழப்போம், நீ கட்சி இழப்பாய் என்று சொல்லி கட்சி இழந்து போச்சா? பல்லு இல்லாதவனுக்கு பட்டாணிகளில் ஆசை வேண்டாம், கூந்தலி இல்லாதவனுக்கு கேசவனி தைலத்திலே ஆசை வேண்டாம், கட்டை விரல் கூட இல்லாதவனுக்கு 8 மோதிரத்தில் ஆசை வேண்டாம், காலை இல்லாத பெண்மணிக்கு தங்கள் கொலுசு மீது ஆசை வேண்டாம், ஆளை இல்லாத விஜயகாந்துக்கு தமிழக ஆட்சி மீது ஆசை வேண்டாம். 2 மாதங்களுக்கு முதலமைச்சர் கோஷத்துக்கு ஆசைப்பட்டால் கோஷம் நீக்கும், கட்சி இருக்காது. 2 மாதத்துக்கு கோஷத்துக்கு ஆசைப்படாமல் இருந்தால் கட்சி இருக்கும் சொன்னோம் நாங்கள். அன்றைக்கி அப்படி தான் பண்ணார் அவர். அந்த விஜயகாந்த் எப்போ போய் மக்கள் கூட்டி திமுக சேர மக்கள் கூட்டி அங்கே மாறி மாறி போனாரோ அவர் சுத்தர விட்டு மாற்று சக்தி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு மூப்பனார் நினச்சாங்க. மாற்று 3வது சக்தி ஒன்று கிடைக்கும்னு விஜயகாந்த் நினச்சாங்க. மாற்று சக்தி கிடைக்கும்னு வைகோ நினச்சாங்க. ஒவ்வொருத்தரும் கூட்டணி வச்சு போனது மாதிரி இவர் இப்போவே பிள்ளையே பார்க்காம செத்து போகிறாங்கல்ல. குழந்தை பிறந்து பிள்ளையை மட்டும் போட்டு சாகிறவங்களும் உண்டு. பிள்ளையோட பிள்ளையும் அம்மாவும் தாயும் வாழ்கிறதும் உண்டு. தாய் மட்டும் செத்துட்டு பிள்ளை இருக்கிற உண்டு, பிள்ளை மட்டும் செத்து தாய் உண்டு. பிள்ளையும் தாயும் சேர்ந்து செத்தா எப்படி? அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, ஒரே ஒரு எம்எல்ஏ கூட இன்னும் பார்க்கல. இந்த தேர்தலே கூட்டணி வச்சுட்டாருன்னா சுத்திர கோயசு முடிஞ்சு வச்சு. இப்போ சந்திக்க வந்த மக்கள் கூட ஆறுதல் கேட்டு வந்தவங்க கூட கரூரில் நில்லுங்க, நீங்கள் கரூரில் நிற்கணும்னு சொல்லியிருக்காங்களா? கரூரில் போட்டிக்கிட்டால் விஜயனுடைய வெற்றி எப்படி? நம்ம சொன்னவங்க ஓட்டு போடுவாங்க. 10 பேர் 100 பேர் 1000 பேர் 5000 பேர் 10,000 பேர் மொத்தம் 1 லட்சம் ஓட்டுல வாங்கணும்ல. சாகிற அளவுக்கு கூட்டம் கூடி இருக்கு, அப்போ ஜெயிக்க மாட்டாரா? சாகுறதுங்கிறது கூட்டம் திணிப்பாலே வந்தது. இப்போ நீங்கள் கும்பமேளாவில் செத்துட்டான்னு சொன்னால் அந்த கும்பமேளா ஏற்படுத்தின ஐயருக்கு ஓட்டு கிடைக்குமா? ஜெயிச்சுருவார் அவர். நீங்கள் புரியுதுல உங்களுக்கு? நயன்தாரா நகைக்கடை திறக்க வந்தால் 10,000 பேர் கூடுவான். அதுக்கு எல்லோரும் நகை வாங்கிட்டு போயிடுவானா? இப்போ எத்தனை பேர் இந்த கோயிலில் ஒருத்தர் இப்போ செத்துருக்கிறான். இப்போ 9 பேர் 10 பேர் செத்துருக்கிறாங்க. அந்த 9 பேர் 10 செத்து பேர் இந்த கோயிலுடைய பூசை இவர் இருக்கார்ல, ஓனர் இருக்கார்ல, தக்கா இருக்கார்ல, அவர் தேர்தல் நின்றாலும் ஜெயிச்சிருவாரா? சாகிறதுக்கு வெற்றிக்கு சம்பந்தம் கிடையாது. அதுபோல் உங்கள் கூட்டணி குறித்தும் பல விமர்சனங்களும் இருக்குது. திமுக கூட்டணி கட்சி அந்த 10 கோடி கொடுக்கறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட இருக்கிறதுக்கு காரணம் மொத்த நன்கொடையே 10 கோடி 20 கோடின்னு சொல்லி 2 கட்சிகளுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்ற விமர்சனமும் குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் சார் அப்படி காம்ரேட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கீங்க? அப்படி அதாவது எப்படின்னா, கொள்கை சித்தாந்த ரீதியாக நாங்கள் ஒன்று சேர்ந்தோம். இந்தியா முழுவதும் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் சண்டை வந்தபோது கூட நாங்கள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் தோழர்களையும் நாங்கள் காங்கிரஸையும் ஒன்று சேர்த்து வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். எங்கள் பார்வையில் மம்தா பானர்ஜி முதற்கொண்டு எங்களோட இருக்கணுங்கிறது தான். காங்கிரஸோடு சண்டை போட்டாலும் ஒன்றா இருக்குன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு சித்தாந்த ரீதியாக உள்ளதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்களும் எந்த காலத்துலேயும் அந்த வழிபடுற முறையில் பாஜக ஒத்து போகிறதில்ல, கம்யூனிஸ்ட்டும் போகிறதில்ல. தேர்தல் நேரத்தில் 10 கோடி கொடுத்தீங்கிறது உண்மை தான், நான் மறுக்கலை. ஆனால் புரியாத ஒரு விஷயத்தை திருப்பி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி 10 கோடி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. திமுக தலைமையில் தேர்தல் கூட்டணி நடக்குது. திமுக தலைமை தான் சொல்கிறோம். திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் அப்படி தான் சொல்கிறோம். அப்போ தலைமைக்கு தான் ஃபண்டு வரும். இப்போ நீங்கள் மார்ட்டினுடைய மாமனார், இவருடைய ஆதவர்ஜியுடைய மாமனார் மார்ட்டின் மட்டும் எங்களுக்கு 300 கோடி கணக்கில் கொடுத்தா தான் கணக்கில் இருக்குது. அப்போ எங்களுக்கு கொடுக்குறவங்க ஒரு 500 கோடி 1000 கோடி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. 100 கோடி கொடுக்குறான், 500 கோடி கொடுக்குறான். நாங்கள் 40 இடத்துல நீங்கள் போய் பிரித்து கொடுக்கணும்ல, அங்கே வேலை பார்க்கணும்ல. நீங்கள் அரசாங்கத்தில் என்ன நிர்ணயம் செய்திருக்கிறீர்களோ அந்த தொகை கொடுக்குறதா வேண்டாமா? 10 கோடி என்பது அந்த ஒரு தொகுதி அவங்களுக்கு கொடுத்த 3 தொகுதிக்கு மட்டுமல்ல, அந்த 3 தொகுதிக்கும் அவங்களுக்கு உண்டு. பாக்கி இருக்க நான் 37 தொகுதியிலையும் எங்கள் வேட்பாளர் வரும்போது போகும்போது அவன் ஒரு மேடை போட்டு அவன் பேசணும்ல, அவங்க ஆதரவு தரணும்ல. அதனால் அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணிக்கு வீட்டில் கொடுத்த அந்த பணத்தை தான் அதிகாரப்பூர்வமாக சமமாக பிரிக்கிறது வாய்ப்பு தானே. எல்லோரும் தான் அப்படி தான் கொடுத்துருங்க. அவங்களும் விலைக்கு நாங்கள் ஒன்று வாங்கலை, தேர்தலுக்காக தான் கொடுக்குறோம். நீ அப்படி பார்த்தீங்கன்னா நீ அதிமுக அப்படிலாம் இல்லை சார். அதிமுக இப்படி மட்டும் கொடுக்குற மட்டும் இல்லை, தேர்தலில் நிற்காத கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியை தேர்ந்தெடுத்து பொன்குமார் கட்சியை நாங்கள் வாங்க தம்பி, இந்தாங்க உங்களுக்கு ஒரு 50 லட்சம் வச்சுங்க, 20 லட்சம் வச்சுங்க, ஐடி கணக்கு போட்டுறாதீங்க, ஒரு கணக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்க, அவங்க செல்லமுத்து வாங்க, உழைப்பாளர் கட்சி நீங்கள் செங்கஞ்சாபார் கூட கூப்பிட்டு 5 லட்ச ரூபா கொடுப்பாங்க, 10 லட்சம் கொடுப்பாங்க, அது பிரச்சாரம் பண்ணிட்டு வாங்கம்பாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் தோழர்களே எல்லாமே விடுதலை சிறுத்தை எல்லாமே திமுக ஜெயிச்சிருமா? எல்லோரும் கூட்டணி தானே. திமுகவுடைய ஓட்டு நீங்கள் 90 ஓட்டு விடுதலை சிறுத்தைக்கு வேணால் விடுதலை சிறுத்தையுடைய 18 ஓட்டு எங்களுக்கு வந்தால் தான் நாங்களும் ஜெயிக்க முடியும். அப்போ எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும்ல. இப்போ அவங்களுக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னா எங்களுக்கு நிதி நாங்கள் தானே வாங்குகிறோம், தனித்தனியாக கொடுக்குறாங்களா? கட்சியில் யார் தலைமையாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் தேர்தல் பண்ணிட்டு வரும். தொழிற்சாலை வச்சுக்கிறவங்க போகிறவங்க வியாபாரிகள் தொழிலதிபர்கள் கொடுப்பாங்க. அந்த பணத்தை கணக்கில் வந்த பணத்தை தான் சார் பிரித்து கொடுங்க. அது ஒரு தப்பா வச்சுக்கிட்டாலும் தப்பு தானே. இந்த எலெக்ஷனுக்கு ஆதவர்ஜுனா மாமனார் மார்ட்டின் எதுவும் திமுகவுக்கு நன்கொடை கொடுப்பாரா இல்லை தாவேக்காவுக்கு கொடுப்பாரா? இல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தாவேக்காவுக்கு ஒரு ஒவ்வொரு மீட்டிங்கும் 25 கோடி 30 கோடி கொடுக்குறனால தானே வெறித்தனமாக விழுகிறாங்க. நீங்கள் சரி சார், நீங்கள் வாரத்துக்கு ஒரு கூட்டம்னு வச்சுருக்காங்க, நல்லா புரிஞ்சுங்க.
இன்றைக்கி வந்து இப்போ நவம்பர் வந்துருச்சு, முடிஞ்சு வச்சுங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஒரு மார்ச் வரைக்கும் வச்சுங்க. ஏப்ரல் மே தான் தேர்தலாச்சு. இந்த ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு தான் அவங்க வந்து வாரம் வாரம் பிரச்சாரம் பண்ண முடியும். ஒரு 15 வாரம் வச்சுங்க. 4 மாதம் வச்சுட்டா கூட 16 வாரம். 16 வாரத்துக்கு 20 கோடி ரூபா கொடுத்தா கூட 320 கோடி தான் சார். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் எங்களுக்கே 300 கோடி கொடுத்தாங்களே. அங்கே கொடுப்பாங்க. அவங்க தான் தலைமை 2வது இடம் 3வது இடத்துல இருக்கிற அல்ல 3வது இடத்துல இருக்கிற கொடுப்பாங்கல்ல. அப்போ கொடுக்கும்போது வந்து 20 கோடி ரூபா கொடுத்ததுனால தான் நடிகருக்கு பார்க்க வர கூட்டம் போது அந்த 20 கோடி சேர்றதுனால தான் அவன் நம்ம தகராறே பண்ணுறான். தண்ணி அடிக்கிறான், பிரியாணி போடுறான், மரத்தில் ஏறுறமா, குடிசையில் ஏறுறமா, ஓட்டில் ஏறுறமான்னு தெரியாமல் பொத்துன்னு விழுகிறான். விழுகிற இடத்துல பொதுமக்கள்கிட்ட வந்து பொதுமக்களுக்கு ஒரே கூட்டம் நெருக்கடி ஆகுது. ஐயோ யாரும் விழுகிறாங்க போகும்போது செதறி போயிடுறாங்க, இருட்டில் விழுகிறாங்க. அது அந்த பணம் கண்டிப்பாக உண்டு. அவர் ஆதரவு கொடுத்து தான் இருப்பார், கொடுக்காம நடத்த முடியும். பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி சார். அதர்ஸ் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.